ஓம் சிவாய நமது. திருச்சிற்றம்பலம். பக்தராய் பணிவாருக்கு அடியாருக்கடியேன், பரமனையும் பாடியோர் அடியாருக்கடியேன், சித்தத்தை சேவல வைத்தவருக்கு அடியாருக்கடியேன், முன்னீர் பூசிய முனிவருக்கு முனியன், திருவாரூர் பிறந்தார்க்கு எல்லோருக்கும் அடியாருக்கடியேன். சிவாய நமது. திருச்சிற்றம்பலம். ஓம் பராசக்தி ஆதிபராசக்தி அன்னையை மருவத்தூர் அரசி. நான் எங்கிருந்து பேசுறேன்னா, இந்த இடம் ருத்ர கோடீஸ்வரர். ருத்ர கோடீஸ்வரர் பக்கத்தில் அருகாமையில் முடிகொண்ட ஈஸ்வரர். பின்புறமாக உள்ள 1037 வருஷத்துக்கு முன்னாடி மகா காளீஸ்வரர். சிவலிங்கமே காளி உருவம் பெற்றது. தீத்தாம்பட்டையில் அமர்ந்திருக்கும் ஒரு லிங்கம், ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற லிங்கத்தை எடுத்து இப்பதான் செட்டு போட்டிருக்கோம். இப்போ நம்ம இந்த உலகத்தில் நடக்க போவது என்னவென்றால், 2026 இந்த உலகமே ஒரு ஆன்மீகமா உலகம் மாறப்போகுது என்பதுதான் என்னுடைய கருத்து, சிவபெருமானுடைய கருத்து. உலகத்துல இதுவரைக்கும் நடந்தது வேறு, இப்ப நடக்க போறது வேறு. நான் யாரு அப்படின்னா, கோவூர்ல மணிமாறன் என் பெயர். தவமணி அம்மா என்னுடைய தாய், சமயபுரத்து அம்மா என்னுடைய தாய். எஸ் தவமணி என்னுடைய தாய். இதே இடத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் சிக்கிலிருந்து என்னுடைய வாழ்க்கையை தொடங்கி ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாழ்ந்து வரலாறு தான் என்னுடைய வரலாறு. இந்த 54 வயசுல கடன் வாங்காமல் வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து, ஆசை. இதுவரைக்கும் கடன் வாங்காமல் வாழ்ந்தாச்சு. இந்த உலக மக்களுக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இதே இடத்தில் கோடி பேருக்கு அன்னதானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்க ஐயப்பன் கோயிலில் போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கோடி பேருக்கு அன்னதானம். அங்கே அன்னதானம் ஹைதராபாத்தில் போடுறவங்க அங்கேருந்து சைன் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த இடத்துல கோடி பேருக்கு அன்னதானம் போடணுங்கிறது தான் என்னுடைய கருத்து. அப்போ நான் காசு பணம் வேண்டான்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா என்னுடைய வீட்டுக்கும் மக்களுக்கும் உலக மக்களுக்கும் பணம் பொருளாதாரம் வேணும். ஏன்னா இந்த அன்னதானம் போடுறதுக்கு ஒரு பெரிய பொருளுதவி வேணும் அப்படிங்கிறத இந்த ஊர் மக்களே எனக்கு இங்கே வந்து எல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அபிமுக்தீஸ்வரர் பட்டமங்கலம் மேற்கு பார்த்த சிவன். கிழக்கு பார்த்த சிவன்ல என்ன அற்புதம் இருக்கு, மேற்கு பார்த்த சிவன்ல என்ன அற்புதம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழக்கு பார்த்த சிவன்ல ஒரு அற்புதம். 1000 கும்பாபிஷேகம் பண்றதுல ஒரே ஒரு சமம் மேற்கு பார்த்த சிவன். அதுதான் அபிமுக்தீஸ்வரர் பட்டமங்கலம். அந்த கும்பாபிஷேகம் இப்போ 2வது வருஷம். ஒரு கும்பாபிஷேகம் ஒரு வருஷம் முடிஞ்சு 2வது கும்பாபிஷேக வருஷம் அந்த நாள் தொடங்கி இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. அதுக்கு உலக மக்கள் எல்லாரும் அங்கே வரணும் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய ஒரு கருத்து. காரணம் என்னவென்றால், அங்கே அன்னதானம் போகிறதுக்கு இப்போட எனக்கு கேட்டிருக்காங்க, ஒரு டோனர் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு. ஐயாட்ட ஒரு கருத்து வச்சுருக்கேன். யார்? சேகர் பாபு ஐயாட்ட ஒரு கருத்து இன்றைக்கி தான் ஃபோன் பண்ணியிருக்கேன். லைன் கிடச்சிச்சு. செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது செய்கிறதும் செய்யாமல் இருக்கிறதும் அவருடைய செயல். இதுக்கு நம்ம கருத்தை நம்ம இதாக முடியாது. மாதா அமிர்தந்தம்மாய் தேவி கேரளாவில் இருக்காங்க அம்மா. அந்த அம்மாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணேன். அந்த ட்ரஸ்ட்டுக்கு ஃபோன் பண்ணிச்சு. ஃபோன் கால் லைன் கிடச்சிது. என்ன யாருன்னு கேட்டாங்க. கீதா அம்மா வக்கீல், அவங்கள கேட்டு பாருங்கள், என்னை பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ அவங்களும் யூடியூப் சேனலில் ஃபேஸ்புக்கில் அவங்க இந்த கருத்தை போட சொல்லியிருக்காங்க. அது நடக்கும், சிவபெருமானுடைய ஆசி. இந்த உலகத்தில் 18 சித்தர்கள், 108 சித்தர்கள், 51 மகான்கள், 63 நாயன்மார்கள். இதுதான் வரலாறு. அப்போ இந்த வரலாறு இது என்ன இந்த இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமயபுரத்து அம்மாவுடைய தியான பீடம், அகிலாண்ட ஈஸ்வரி.
ஜம்புலிங்க ஈஸ்வரர் தியான பீடம் கோகூர், இது ஒரு தியான பீடம் அப்படின்னு 10 வருஷமா இந்த ஆன்மீகத்தில் என்ன இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சதான் உலக அறிஞ்ச விஷயம். கடைசியில் நாங்கள் எங்கே போயிட்டு இருந்தோம்? அப்போ ராமேஸ்வரம் போயிட்டு 15 நாள். இந்த உலகத்தில் முதலாக சிவபெருமான் தோன்றிய இடம் அப்படின்னு இந்த லிங்கம் அங்கேருந்து தான் வந்திருக்கு. இந்த சின்ன லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் இங்கே வந்திருக்கு. இது வந்து ஒரு கருவறை. இந்த கருவறைக்கு உலக என எதிர்பார்க்கப்படுகிறது. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். இதோட முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல் பெயர் சிவனடியார் கோகூர். நம்ம சேனல் பெயர். அந்த சேனலில் நான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய வரலாறை நான் பதிவு பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள்லாம் பாருங்கள். காசோ பணமோ எனக்கு வேண்டாம், நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சூரியனில் மரகதலிங்கமாக காட்சி கொடுக்குறாங்க சிவபெருமான். சூரியனில் மரகதலிங்கம் இதே இடத்தில் காட்சி கொடுக்குறாங்க. நீங்களும் என்னமா கண்ணை மூடி பாருங்க, உங்களுக்கு சூரியனில் மரகதலிங்கம் தெரியும். 2026 மேலே சிவனும் பார்வதி காட்சி கொடுக்க போகிறாங்க. இந்த உலக மக்கள் 195 நாடும் பார்க்க தான் போகிறாங்க. இந்த அதிசயம் இன்னும் மீண்டும் என்னுடைய சிவரகசியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். இந்த சிவரகசியம் என்ன என்றால், அந்த 2021 1ஆவது மாதம் வெளியிட போகிறோம். ஏன்னா இப்போ நான் வெளியில் விட்டால் விளங்காது. பெரியவர்கள் வந்து பார்ப்பார்கள். பார்க்கக்குள்ள அந்த சிவரகசியத்தை 2026 1ஆவது மாதம் சிவரகசியம் வெளியில் விடப்படும். 3 மட்டும் வெளியில் விட்டுருக்கேன். காமத்தை விட்டு புறப்படு, எந்த பொருளும் மேலேயும் ஆசை வைக்கக்கூடாது, மாதா பிதாவை வணங்கு, 2வது வரும் மரணத்தை யாரும் ஏமாற்ற முடியாது. இதை பார்த்தீங்கன்னா இதில் சிவபெருமானுடைய இந்த கழுத்தில் கிடக்கிற மாலை எங்கிருந்து வந்திருக்கு? கிடக்கிற மாலை எங்கிருந்து வந்திருக்கு? யமதர்மன்டேருந்து வந்திருக்கு. சாதாரண விஷயம் கிடையாது. மாந்திரிகத்தால் தாக்கப்பட்டேன். அதில் இருந்து சிவபெருமான் இந்த உலகத்தில் இறை சக்தி மூலியமா மாந்திரிகமே இல்லாத ஒரு உலகமாக ஆக்க போறாங்க சிவபெருமான். இது உண்மையே நடக்கும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி பராசக்தி ஆதி பராசக்தி அன்னை மருவத்தூர் அரசியே. ஓம் விநாயகா போற்றி. ஓம் நமச்சிவாய வாழ்க. நாதன் தான் வாழ்க.